தற்போது அண்மை செய்தி. தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நேரத்தில் யானை வழித்தடங்கள் வரைவு அறிக்கையை வெளியிட்டு மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்விடங்களை இழக்கும் நிலையை உருவாக்கியுள்ள விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நேரத்தில் யானை வழித்தடங்கள் வரைவு அறிக்கையை வெளியிட்டு மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்விடங்களை இழக்கும் நிலையை உருவாக்கியுள்ள விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள இந்த நேரத்தில் யானை வழித்தடங்கள் வரைவு அறிக்கையை வெளியிட்டு மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்விடங்களை இழக்கும் நிலையை உருவாக்கியுள்ள இந்த விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக அரசினுடைய வனத்துறை 29/4/2024 அன்று யானை வழித்தடம் குறித்த ஒரு வரைவு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. இந்த வரைவு அறிக்கை செயல்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் வனப்பகுதிகளில் காலம் காலமாக வாழும் மலைவாழ் மக்களுடைய வாழ்விடமும் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் என்றும், குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மலைவாழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் வேதனை தெரிவித்திருக்கிறார். வனமும் வன விலங்குகளும் தமிழ்நாட்டின் செல்வங்கள் என்றும் அவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், சீரான இயற்கை மாற்றங்களுக்கும் காலத்தே மழை பொழியவும் வனவளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியான நிலைப்பாடு கொண்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் வனத்தையும் வன விலங்குகளையும் காக்கின்ற பெயரில் காலம் காலமாக மலைப்பகுதிகளில் வசித்து வரக்கூடிய மலைவாழ் மக்களினுடைய வாழ்வாதாரங்களை அடியோடு அழித்து அவர்களுடைய வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றும் எந்த செயலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். யானைகள் குறித்தும் அவர்கள் பயன்படுத்தி வருகின்ற வழித்தடங்கள் குறித்தும் முறையான ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை என்றும், கடந்த 2000 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் தமிழ்நாட்டில் 25 யானை வழித்தடங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும், 2017 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு ஆய்வில் தமிழ்நாட்டில் 18 யானை வழித்தடங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதையும், இதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு ஆய்வில் 20 யானை வழித்தடங்கள் இருப்பதாகவும், அதில் 15 தமிழகத்திலும் 5 கேரளா மற்றும் கர்நாடகாவில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இறுதியாக கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தமிழகத்தில் சுமார் 42 யானை வழித்தடங்கள் இருப்பதாக கணக்கிட்டு 29/4/2024 அன்று ஒரு வரைவு அறிக்கையினை ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளதையும், வரைவு அறிக்கை குறித்து 5/5/2024 வரை மக்கள் தங்கள் கருத்துக்களையும் ஆட்சேபனைகளையும் பதிவு செய்யலாம் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து முறையான எந்த ஒரு அறிவிப்பும் தமிழ் செய்தி பத்திரிகைகளின் வாயிலாகவோ தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாகவோ வனத்துறையால் நேற்று 9/5/2024 வரை வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த வரைவு அறிக்கை 161 பக்கங்கள் கொண்டு ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது என்றும், வனப்பகுதிகளில் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் தமிழில் வெளியிடக்கூடிய அறிக்கைகளை மட்டுமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய சாமானிய மக்கள் ஆவார்கள் என்றும், ஆனால் இந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஆங்கில வரைவு அறிக்கையை படித்து அதன் மீது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வரைவு அறிக்கைக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் மக்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து அமைதியான வழியில் போராடுவதற்கான வாய்ப்புகளும் மூடப்பட்டுள்ளன என்று பதிவு செய்திருக்கிறார். கூடலூர் பகுதியை பொறுத்த அளவில் நிர்ணயிக்கப்பட்ட வன பரப்பை விட 2 மடங்கு வனப்பரப்பு நிலம் இயற்கையாகவே அமைந்துள்ள போதிலும், அங்கு வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் வாழ்விடங்களை இழக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய பல்வேறு குடியிருப்புகள் இந்த யானை வழி தடம் திட்டத்தின் கீழ்
கொண்டு வரப்பட்டுள்ளன. இது போலவே இந்த வரைவு அறிக்கையினால் தமிழகத்தினுடைய பல்வேறு வனப்பகுதிகளில் வாழும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் பெரும் அச்சத்திற்கும் பதற்றத்திற்கும் உள்ளாகியுள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். யானை வழி தடம் குறித்து வனத்துறை மேற்கொண்ட ஆய்வுகள் எத்தனை, யானை வழி தடங்கள் எத்தனை உள்ளன என்பது குறித்து முரண்பட்ட கருத்துக்கள் தெரிவித்துள்ள நிலையில் ஒரே வருடத்தில் யானை வழி தடங்களுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக்கி அதை செயல்படுத்த முனைப்பு காட்டும் விடியா திமுக அரசினுடைய வனத்துறை இந்த செயல் இயற்கை நீதிக்கும் மலைவாழ் மக்களுடைய நலனுக்கும் எதிரானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள இந்த நேரத்தில் அவசர கதியில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முனைப்பு காட்ட விடியா திமுக அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தற்காலத்தில் வனப்பகுதிகளில் இலையுதிர் கால மர வகைகள் அதிக அளவில் வளர்க்கப்படுவதால் கோடை காலத்தில் 3 மாதங்களில் அம்மரங்கள் இலைகள் முழுமையாக உதிர்ந்து யானைகள் உண்பதற்கு இலைகள் தழைகள் கிடைப்பதில்லை. மேலும் யானைகள் விரும்பி உண்ணும் மூங்கில் போன்ற தாவரங்கள் தற்போது வனத்துறை வளர்ப்பதில்லை. மேலும் வனப்பகுதிகளில் உன்னிச்செடி, அதே போன்று பாத்தினியம் செடி போன்ற விஷச்செடிகள் கொடிகள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன என்றும் இதன் காரணமாகவே யானைகள் கோடை காலத்தில் தங்கள் வாழ்விடங்களை விட்டு உணவுக்காக விவசாய நிலங்களை நோக்கி படையெடுக்கின்றன என்றும், எனவே யானைகள் விரும்பி உண்ணக்கூடிய தாவரங்களையும் மூங்கில் வகைகளையும் அதிக அளவில் வளர்த்து போதிய தண்ணீர் வசதியினை ஏற்படுத்தி தர வனத்துறையை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த அரசு யானை வழித்தடங்களை அறிவிக்கும் முன்பு தமிழில் விரிவான வரைவு அறிக்கையினை தமிழ் நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியிட்டு மலைவாழ் மக்கள் அவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை பதிவு செய்வதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கி மலைவாழ் மக்களுடைய வாழ்விடங்களையும் வாழ்வதற்குண்டான சூழல்களையும் உறுதி செய்து முறையான யானை வழித்தடத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.